ஊழியக்காரனாக வரணும்னு நான் ஆசைப்படலை, பாஸ்டராக வரணும்னு நான் ஆசைப்படலை, ஒரு சபை நடத்தணுன்றது நான் ஆசைப்படலை. ஆனால் அவர் ஆசைப்பட்டார். இயேசுக்கு எங்களுக்கும் சம்மந்தமே இல்லை. நான் பிறந்த உடனே எங்கள் அப்பா அம்மா நான் டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் சொன்னாலே நான் டெல்லிக்கு போகிற வழியில் இந்த வழி தான், இந்த வாழப்பாடி வழி தான், அந்த வழி தான் எங்கள் அப்பா அம்மா டெல்லிக்கு தூக்கிட்டு போயிட்டாங்க. 5 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட தான் இருந்தேன். 5 வயசு முடிஞ்ச உடனே என்னை கள்ளக்குறிச்சி பக்கத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தில் விட்டுட்டு அவங்க டெல்லிக்கு போயிட்டாங்க. இப்போ நான் படித்தது எல்லாமே என்னுடைய பெரியம்மா வீட்டில் தான். தெரியும் இல்லையா, அம்மா வீட்டில் இருக்கிறதுக்கும் மற்றவங்க வீட்டில் இருக்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம். சின்ன வயசுலேருந்து அன்புக்காக இயங்குகிற நாட்கள் இருக்கிறது. கிராமத்தில் மாடு இருக்கும். என்னோடய வேலை என்னென்னா மாடு மேய்க்கணும், மாட்டு சாணிலாம் அள்ளணும். ஏசுனா யாருன்னே தெரியாது. மாட்டு சாணி அள்ளனா தான் சோறு போடுவாங்க. காலைல எழுந்தோடனே என்னோடய வேலை என்னென்னா மாட்டு சாணி. நான் படித்த வரைக்கும் எங்கள் குடும்பத்தில் நான் தான் அதிகமாக படிச்சிருக்கிறேன். 9th வரைக்கும். என்னை தவிர என் தம்பி தங்கச்சி யாரும் ஸ்கூல் பக்கமே போனதில்லை. நான் 9th வரைக்கும் படிக்கிற வரைக்கும் என்னோடய வேலை என்னென்னா மாடு மேய்க்கணும், மாட்டு சாணி அள்ளணும், மாட்டுக்கு தண்ணி வைக்கணும், மாட்டுக்கு தவிடு வைக்கணும், மாட்டுக்கு புண்ணாக்கெலாம் பார்த்துருக்கீங்களா? அந்த புண்ணாக்கு தான் பல நேரத்தில் நம்முடைய ஸ்நாக்ஸ் இல்லை, முன்னாடிலாம் அதான் சாப்பிடுவோம்ல. ஒரு ஆமாம், கிராமத்தில் இருந்தால் முன்னாடிலாம் புண்ணாக்கு தான் நம்முடைய கலராக இருக்கும்ல. தேங்காய் புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு. அந்த புண்ணாக்கு வந்து வெறும் சக்கை தான்ல. ஆனால் அந்த சக்கை நமக்கு கிடச்சாவே சக்கை போடுவோம்ல. ஒரு பக்கம் மாடு. அதையும் சில நேரத்தில் எங்கள் வீட்டில் அந்த புண்ணாக்கும் கொடுக்காம அந்த இது மேலே போட்டுருவாங்க, மாட்டு கொட்டை மேலே போட்டுருவாங்க. இது மாட்டுக்கு வேணும் அப்படி ஏக்கத்தோடு புண்ணாக்கு போகும். நிறைய நேரத்தில் எங்களுடைய ஸ்நாக்ஸ் புண்ணாக்கு தான். வருஷத்துக்கு ஒரு முறை தான் அப்பா அம்மா வருவாங்க ஊர்லேருந்து டெல்லிக்கு. எங்கள் டெல்லியிலேருந்து எங்களை பார்க்குறதுக்கு வருவாங்க. வரும்போதெல்லாம் சொல்லுவாங்க, நான் தான் உங்கள் அம்மா அப்பான்னுவாங்க. இப்போ இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப், ஃபோன் கால், வீடியோ கால்லாம் எதுவுமே கிடையாது. லெட்டர் தான். அப்போ அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த ஆறுயிர் அம்மா அப்பா, இந்த வார்த்தைலாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த வார்த்தை லெட்டரில் பேசிப்போம் இல்லையா? நான் இங்கே நலம், நீங்கள் எங்கள் நலமா? இப்போ இருக்கிற பிள்ளைங்களுக்கு அந்த கெட்ட வார்த்தை மாதிரி தெரியும். நமக்கு அதுதான் மதிப்புக்குரிய வார்த்தை இல்லை. நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு நல்லா இருக்கான்னு அவங்க பதில் அனுப்புறதுக்கு ஒரு 20 நாள் கிட்ட ஆகிடும். நான் ஸ்கூல் போனதுக்கான காரணமே என்னென்னா, ஸ்கூலில் சாப்பாடு போடுவாங்க தெரியுமா? அந்த சாப்பாடு வாங்கி சாப்பிட்றதுக்காக தான் நான் ஸ்கூல் போவேன். அதில் எந்த டேஸ்ட்டுமே இருக்காது, ஆனால் பசி மட்டும் ஆறும். அதில் புழு இருக்கும், சில நேரத்தில் வண்டு கிடக்கும். எது இருந்தாலும் அப்படியே தூக்கி ஓரமாக போட்டு நமக்கு சோறு தான் முக்கியம். பக்கத்து வீட்டில் சாப்பாடு வடித்த தண்ணி கொடுப்பாங்களான்னு ஏங்கும். அந்த தண்ணியில் கொஞ்சம் சோறு போட்டு தருவாங்களான்னு ஏக்கமாக இருக்கும். அது தெருவிலேயே வேஸ்ட்டாக போகிற சாப்பாடு எல்லாமே, கீழே கொட்டுற சாப்பாடு எல்லாமே, மாட்டுக்கு கொட்டுற சாப்பாடு எல்லாமே கீழே கொட்டுறதுக்கு முன்னாடி எங்கிட்ட கேட்பாங்க, நீ சாப்பிட்றியான்னு கேட்பாங்க. நமக்கு சோறு தானே முக்கியம், எப்படி இருந்தாலும் சாப்பிடுவோம். இந்த ஈரத்துணியை வயிற்றில் போட்டு படுக்கணும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் அப்படி செய்வாங்கன்னா, சாப்பிடாமல் படுத்தா வயிறு ரொம்ப எரியும். அந்த துணியை தண்ணியில் நினச்சி வயிற்றில் போட்டால் சில்லுன்னு இருக்கும், அப்படியே தூக்கம் வந்துடும், அப்படியே தூங்கிடலாம். ஸோ எத்தனை நாட்கள் என்னோடய வயிற்றில் அந்த ஈரத்துணி வந்துருக்கு. ஏசுனா யாருன்னே தெரியாது. எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போயிருக்கிறேன். பயங்கர பக்தி, மொட்டை, காது குத்திருக்கேன். குலதெய்வ கோயிலில் போய் இதான் உங்கள் குலதெய்வம்னு சொல்லி காது குத்திருக்கிறாங்க. பட்டை பொட்டு வைக்காமல் ஸ்கூல் போக மாட்டேன், அவ்வளோ சாமி மேலே பக்தி. எக்ஸாம்பிள் முருகன், ஐயப்பா, திருப்பதி இருப்பார் தெரியுமா? இந்த கடவுள் உள்ள மேலே எனக்கு பயங்கர பக்தி. கையில் கயிறு கட்டியிருப்பேன். ஆனால் எத்தனையோ தெய்வங்களை நான் தேடி போனாலும் நான் தேடாத ஒரே ஒரு தெய்வம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் என்ன தேடி வந்து, ஆமென். நான் முதல்ல இயேசு பற்றி எப்போ கேள்விப்படுறேன்னா, சண்டே கிளாஸில் 7th படிக்கும்போது, 2003 நான் 7th படிக்கிறேன். அப்போ ஒரு ஆண்டி சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்து, ஒரு ராத்திரியில் நோவா கதை சொல்லி கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்குது. அப்போது அந்த நோவா கதை நான் அங்கே சில பாட்டெலாம் சொல்லி கொடுப்பாங்க சண்டே கிளாஸில். தண்ணீர்கள் கடக்கும்போது உன்னோடு இருக்கின்றேன், அக்கினியில் நடக்கும்போது உடவே வருகின்றேன், மூழ்கி போவதில்லை, நான் எரிந்து போவதில்லை, மூழ்கி போவதில்லை. நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. நாதா உங்க திருக்கரத்தின் இசை கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. உனக்கு
உனக்கொருவர் இருக்கிறார், உன்னை விசாரிக்க துடிக்கிறார், உன்னையும் என்னையும் இயேசு நேசிக்கிறார். நம்மை உள்ள கைகளில் வரைந்திருக்கிறார், நம்மை உள்ள கைகளில். நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. நீரின்றி வாழ்வேது இறைவா, நினைவின்றி மகிழ்வேது தேவா. இந்த பாட்டு எல்லாமே எனக்கு சண்டே கிளாஸில் சொல்லி கொடுத்த பாட்டு. சண்டே கிளாஸில் எதுக்கு போனேன்னா, இந்த பிஸ்கெட் கொடுப்பாங்க, மேரிகோல்டு பிஸ்கெட் கொடுப்பாங்க, 2 பிஸ்கெட் கொடுப்பாங்க. இப்போ கிராமத்தில் எங்களுக்கு என்ன தெரியுமா ஸ்நாக்ஸ்னா, அரிசி தான் எங்களுடைய ஸ்நாக்ஸ். அரிசி நொய்லாம் தெரியும்ல, அந்த அரிசியை ஊற வச்சு, நொய்யை ஊற வச்சு, சில இடத்துல அரிசியை வறுத்து அதை பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு ட்ரௌசரில் போட்டுக்கிட்டு மாடு மேய்க்கிறதுக்கு ஓடுவோம். இப்போ அரிசி தான் எங்களுடைய ஸ்நாக்ஸ். அரிசி வறுத்து சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இல்லை? யாரெல்லாம் சாப்பிட்ருக்குறீங்க? நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்ல அது. இப்போ அரிசி மட்டுமே சாப்பிட்ற எங்களுக்கு பிஸ்கெட் கிடச்சா எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்ல. பிஸ்கெட் சண்டே கிளாஸில் தருவாங்க பாருங்க. ஓடி போய் உட்காந்து சண்டே கிளாஸ் எடுக்கிறாக்கா, யாரெல்லாம் இயேசுக்காக வாழ போகிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்ட உடனே நான் கையை தூக்கி நான் வாழ்கிறேன் இயேசுக்காக. ஏன்னா அப்போ தான் பிஸ்கெட் கொடுப்பாங்க இல்லையா? பிஸ்கெட்டுக்காக தான் நான் கை தூக்குனேன். ஆனால் கை தூக்குன இடம் இருக்குது தெரியுமா? அது இயேசுவோடைய சமூகத்தில். ஆமென். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவ சமூகத்தில் வந்து கையை உயர்த்தினா கர்த்தர் அவனை உயர்த்த போறார் அர்த்தம். நல்ல கையை தட்டி எல்லாரும் கை தட்டுறவங்களை மட்டும் ஆசீர்வதிங்க. நான் நினைச்சது என்னன்னா, இது பிஸ்கெட் கொடுக்குறாங்க, தற்செயலாக போய் உட்காந்து சண்டே கிளாஸில் உட்காந்து பிஸ்கெட் வாங்கி சாப்பிட்டோன்னு நான் நினச்சேன். ஆனால் சில நாட்களுக்கு அப்புறமா தான் புரிஞ்சிச்சு, நான் தற்செயலாக போய் சண்டே கிளாஸில் உட்காரல, என் மேலே வச்ச தரிசனம் என்னை தூக்கிட்டு வந்து சபையில் உட்கார வச்சது. உங்களுக்கு சொல்லவா, நீங்களாலாம் சபையில் உட்காரல தெரியுமா? நீங்களாலாம் சபைக்குள்ளே வரல தெரியுமா? ஒருவேளை யாராவது உங்களை கூப்பிட்டுருக்கலாம், சபைக்கு வாங்க யாராவது சொல்லியிருக்கலாம். தற்செயலாலாம் சபைக்குள்ளே வர முடியாது. எல்லா இடத்துக்கும் ஈஸியாக போயிடலாம். ஆனால் சபையில் என் காலை படுறதுன்னா எனக்கு பின்னாடி தரிசனம் இருக்குன்னு அர்த்தம். இதை புரிஞ்சவங்க சபையில் நிலச்சி நிற்பாங்க, புரியாதவங்க பாதியிலே ஓடுருவாங்க. ஆமீன். இப்படி சொல்கிறேன். சண்டே கிளாஸில் கையை உயர்த்தும் போது அந்த கையை கத்தரால் பிடிக்க முடியும்னா, சபையில் உட்காந்து கையை தூக்குனா என் கரத்தையும் பிடிப்பான்னு எத்தனை பேர் நம்புறீங்க? உண்மையா? இங்கே இருக்கிற யாராவது ஏசப்பா கிட்ட போய், ஏசப்பா எனக்குள்ள தரிசனத்தை வைங்கப்பான்னு யாராவது கேட்டிங்களா? ஆமாம். என்னன்னா, என் எலும்பே உருவாகலை, தரிசனத்துக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. நான் கேட்கவே இல்லை தெரியுமா? ஏன்னா என் எலும்பே உருவாகலை, என் நரம்பே உருவாகலை, என் தசைகளே உருவாகலை. நான் கேட்காமலே எனக்குள்ள தரிசனத்தை வைத்தவர் நான் கேட்கறத கொடுக்காம இருப்பாரா? இல்லை, எனக்கு கேட்காமலே எனக்கான பிளான் பண்ணவர். 2 ஆசை இந்த உலகத்தில். ஒன்று, என்னை குறித்து எனக்கு ஒரு ஆசை இருக்கா? இன்னொன்று, என்னை குறித்து அவருக்கு ஒரு ஆசை இருக்கா? என்னை குறித்து அவருக்கு இருக்கிற ஆசைக்கு முன்னாடி என்னை குறித்து எனக்கு இருக்கிற ஆசை ரொம்ப சின்னது. எல்லாம் நம்புறீங்க? ஒன்று அவர் ஆசை ஜெயிக்கணும், இல்லை என் ஆசை ஜெயிக்கணும். என் ஆசை ஜெயிக்கணும்னா அவர் ஆசை சாகணும், அவர் ஆசை ஜெயிக்கணும்னா என் ஆசை சாகணும். எத்தனை பேர் நான் சொல்கிறது புரியுது? ஆமீன். எத்தனை பேர் சொல்ல முடியும், என்னை குறித்து தான் அவர் ஆசை நடக்கணும்? ஆமீன். உண்மையா? உங்களை குறித்து அவர் ஆசை மட்டும் நடந்துடுச்சுன்னா அது மகிமையாக இருக்கும். நீங்கள் கனவுல கூட யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. ஆமாம். 9th வரைக்கும் படித்து முடிச்சுட்டு நான் டெல்லிக்கு போயிட்டேன். படிப்பு வரலன்னு சொல்கிறத விட சாப்பாடு கிடைக்கல, அதிகமாக அன்பு கிடைக்கல. சரி, படித்தவங்க என்ன சாதிச்சாங்க? ஒன்றும் சாதிக்கல. நம்ம அப்பா அம்மா கூட டெல்லிக்கு போயிடலாம், அட்லீஸ்ட் அப்பா அம்மாவோட கூட தான் நல்லா சாப்பாடு அது கிடைக்கும். ஏன்னா அந்த டைமில் நல்லா சாப்பிட்ணும். 14 வயசு 15 வயசு நல்லா. எங்கள் ஊரில் எந்த ஃபங்க்ஷன் நடந்தாலும் ஓடி போய் உட்காந்துரும், கூப்பிட மாட்டாங்க. ஆனால் ஓடி போய் நமக்கு சாப்பாடு போடுவாங்க நல்லா. டெல்லிக்கு போகும்போது இப்போ எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும், அப்படி தானே? எல்லா குடும்பத்துக்கும் சொல்லுங்கள், எல்லா குடும்பத்துக்கும் ஒரு தொழில் இருக்கும்.
எங்கள் குடும்பத்தோட தொழில் என்னென்னா குப்பை பொறுக்கிறது தான் எங்களுடைய குடும்பத்தோட தொழில். யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க இந்த குப்பை பொறுக்கிறவங்கள? எப்படி இருப்பாங்க சொல்லுங்கள்? எப்படி இருப்பாங்க? அழுக்காக இருப்பாங்கல்ல. குப்பை பொறுக்கணும் எப்படி இருப்பாங்க? இது எதோ எனக்கும் ஒரு நாள் நான் செஞ்ச தொழில் இல்லை. எங்கள் தாத்தா பாட்டி குப்பை பொறுக்கினாங்க, அப்பா அம்மா குப்பை பொறுக்கினாங்க, நானும் என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் குப்பை தான் பொறுக்கணும். குடும்பத்தோட தொழிலில் குப்பை பொறுக்கிறது தான். எங்களுக்கு வீடெல்லாம் கிடையாது, கூடாரம் தான் எங்களுடைய வீடு. கூடாரம் பார்த்துருக்கீங்களா? ஒரு டென்ட்டு. அந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை குப்பையும் ஒரு இடத்துல போய் கொட்டுவாங்க பாருங்களேன். அந்த குப்பை கொட்டுறதுக்கு பக்கத்தில் மைதானத்தில் தான் ஒரு டென்ட்டு தான். ஹால், பெட்ரூம், கிச்சன் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. டிவி, ஃபேனு, லைட்டு எதுவுமே கிடையாது. ஒரு விளக்கு தான். கூடாரம் தான் எங்களுடைய வாழ்க்கை. ரொம்ப வருஷம் வாழ்க்கை. மழை அடித்தாலும், புயல் அடித்தாலும், காற்று அடித்தாலும், வெயில் அடித்தாலும் அந்த கூடாரத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கை. எந்த வசதியுமே இருக்காது. சில நேரத்தில் நாங்கள் வெளியில் தான் படுத்திருப்போம். நானும் தம்பி தங்கச்சிகள்லாம் வெளியில் படுத்திருப்போம். அந்த மைதானத்தில் இருக்கிற அத்தனை புழுதையுமே எங்கள் மேலே தான் இருக்கும். ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். அப்படியே எல்லாத்தையும் தட்டி விட்டு காலையில் எழுந்து பார்த்தோன்னே ஃபுல்லாக டஸ்ட்டாக இருக்கும். தட்டி விட்டு அந்த கோணிப்பை எடுத்துகிட்டு குப்பை பொறுக்கிறதுக்கு போயிடுவோம். ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் பைபிளில் ஒரு வசனத்தை பார்க்குறேன். அவர் சிறியவனை பொழுதுந்து எடுக்கிறாரா, எளியவனை குப்பையிலேருந்து உயர்த்துறாரால. எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. எனக்காகவே எதை நினைச்சே எழுதியிருக்காருல்ல ஏசப்பா. சொல்லுவாங்க தெரியுமா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும்னு சொல்லுவாங்கல்ல. எனக்கு அறிவு வளர்ந்துச்சோ இல்லையோ, இந்த பிஸ்கெட் கொடுத்து சொல்லி கொடுத்த ஏசப்பா என்ன அறியாமலே வளர ஆரம்பிக்கிறார். இங்கே யாராவது சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர் இருக்கீங்களா? இந்த சபையில் யாராவது சண்டே கிளாஸ் எடுக்கிற டீச்சர் நல்லா கை தூக்குங்களேன். நான் சண்டே நல்லா சூப்பர். இவங்களுக்காக மற்றவங்க நல்லா சோறாக கை தட்டுங்க பார்க்கலாம். நான் இப்படி சொல்லுவேன், பாஸ்டர் செய்கிற ஊழியத்தை விட சண்டே கிளாஸ் டீச்சர் செய்கிற ஊழியம் பவர்ஃபுல்லானது. தெரியுமா? உங்கள் சண்டே கிளாஸ்லேயே ஒரு பையன் ரொம்ப அடங்காமல் இப்படி துருன்னு உட்காந்துருப்பான் தெரியுமா? ஏன்டா இவன் சண்டே கிளாஸ்க்கு வரணும்னு நினைப்போம். அவன் சண்டே கிளாஸ்க்கு வந்தால் அந்த சண்டே கிளாஸே டேமேஜ் ஆகிடும். அப்படிப்பட்ட பசங்களாம் இருப்பாங்க தெரியுமா? நான் சொல்லவா, அந்த பையன் தான் அடுத்த ஆர்வன் பாலா. நல்ல கையை தட்டி. யாருக்கு தெரியும் உங்கள் சண்டே கிளாஸில் உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையை எடுத்து பயன்படுத்த முடியும்? யாருக்கு தெரியும்? எப்படி சொல்கிறேன், ஒருவேளை சண்டே கிளாஸ் ஊழியத்தை உங்கள் பாஸ்டர் உங்கள்கிட்ட கொடுத்துருக்கலாம். இங்கே நீ சண்டே கிளாஸ் எடுப்பா, இந்த பக்கத்தில் நீ சண்டே கிளாஸ் ஊழியம் செய்ப்பா, உங்கள் பாஸ்டர் கொடுத்துருக்கலாம். அப்படி தானே? ஆனால் உங்கள் பாஸ்டர் மூலியமா அந்த பாஸ்டர் உங்களை நம்பி கொடுத்துருக்கான்றது தான் உண்மை. ஆமேன். சரி ஐயா, சண்டே கிளாஸ் ஊழியம் நான் செய்கிறேன், சண்டே கிளாஸ் வரவன் ஊழியக்காரனாக மாறிடுவேன், எனக்கு என்ன லாபம்னு கேட்டால், ஒரு நாள் என்னைக்காவது ஒரு ஸ்டேஜில் மைக்கை பிடிச்சி சொல்லுவான், நான் இன்றைக்கி ஊழியக்காரனாக வந்ததுக்கு சண்டே கிளாஸில் தான் அந்த அண்ணாவும் அந்த அக்காவும் தான் காரணம்னு சொல்லுவான் தெரியுமா? அதை விட மேன்மை அவர் ஒன்றும் கிடையாது. அப்படி தானே? ஆமீன். சண்டே கிளாஸ் எடுக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்கிறேன், இது வரைக்கும் உங்கள் சந்ததியில் உங்களை மாதிரி இதுக்கு முன்னாடி அப்படி யாரும் ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க, இதுக்கு அப்புறமா யாரும் அந்த மாதிரி ஆஸ்வதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயரத்தில் உயர்த்தி வைத்து அழகு பார்ப்பார். நம்புறவங்க நல்லா கையை தட்டி ஆமேன். சண்டே கிளாஸ் எடுக்கிற பிள்ளைங்களுக்கு சொல்கிறேன், அடுத்த எதிர்காலம் உங்கள் கையில் இருக்குது. தயவுசெய்து என்னை என்கரேஜ் பண்ணணும், பாஸ்டர் என் பேரை பெருமையாக சொல்லணும்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் செய்து செஞ்சிட்டே இருங்க, கர்த்தர் செய்கிறத அவர் செஞ்சிட்டே இருப்பார். சண்டே கிளாஸ் ஊழியத்தை பற்றி ஏன் அவ்வளோ நான் மேன்மை சொல்கிறேன்னா, நான் ரட்சிக்கப்படுறது சண்டே கிளாஸில். எங்கள் சபை மூலிமா 4 வருஷம் சண்டே கிளாஸ் ஊழியத்தை நான் செஞ்சுருக்கிறேன். ஒரு கிராமத்தில் என்னை கொடுத்துட்டாரு. அந்த கிராமத்தில் போய் நான் போனாவே என் பின்னாடி 100 பிள்ளைங்க ஓடி வந்துடுவாங்க. அவ்வளோ அன்பு, ஒரு சொந்த பிள்ளைங்க மாதிரி பார்த்தேன். சண்டே மட்டும்தான் என்னை போக சொன்னாங்க, ஆனால் நான் வெனஸ்டேவும் போவேன். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த பிள்ளைங்களுக்கு போயிடுவேன், அந்த பிள்ளைங்களோடு கூட ஆண்டவர் பார்த்தாரு, டே நீ கிராமத்தில் இருக்க வேண்டிய ஆள்லாம் இல்லைடா. ஆமீன். சின்ன ஊழியத்தை கொடுத்தவொடனே இவ்வளோ அர்ப்பணிப்போடு செய்கிறேன், ஒரு சின்ன ஊழியத்தை கொடுத்தோன்னே இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறேன். இங்கே பாஸ்டர்கிட்ட பிஸ்கெட்டு காசு கேட்க மாட்டேன், ஸ்நாக்ஸ் காசு கேட்க மாட்டேன். நானே என்னோடய காசு தண்டல் வாங்கி பிள்ளைகளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்குறேன். தண்டல்லாம் தெரியும்ல, ஃபைனான்ஸ் வாங்கி பிள்ளைகளுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுத்துருக்கேன். நானே கடங்காரனா இருந்தேன். அப்போது நீ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைடான்னு சொல்லி கர்த்தர் கிராமத்துலேருந்து தூக்கி சென்னை எங்கே இருக்குன்னு கூட தெரியாது, அந்த சென்னையிலையும் கோடம்பாக்கம் எங்கே இருக்குன்னு சுத்தமாக தெரியாது,
அந்த கோடம்பாக்கத்தில் எனக்கு சபையை கொடுத்து இன்னைக்கு தமிழகத்தில் எல்லா மாவட்டத்திலையும் கர்த்தர் பயன்படுத்துகிறார். சண்டே கிளாஸ் எடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார். தாவீது ஒரு சங்கீதம் எழுதினார் தெரியுமா? எனக்கு மட்டும் சங்கீதம் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருந்தா எப்படி எழுதிருப்பேன்? சண்டே கிளாஸ் டீச்சரை கர்த்தர் இவ்விதமாய் ஆசீர்வதிப்பார் மேலே இதெல்லாம் போட்டு. ஆமென். நான் சொல்ல எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு கோணி பையை போட்டுட்டு அடுக்கான சட்டை, அடுக்கான ட்ரௌசர், இந்த காலில் வேறு செருப்பு, இந்த காலில் வேறு செருப்பு, ஒரு பைத்தியம் மாதிரி அப்படியே ரோடா தெரு தெருவா அலைஞ்சேன். அன்றைக்கெல்லாம் தெரியாது என்னை கர்த்தர் லட்சங்களுக்கு பயன்படுத்துவார்னு. அன்றைக்கெல்லாம் தெரியாது கர்த்தர் என்னை கோடிகளுக்கு பயன்படுத்துவார்னு. அன்றைக்கெல்லாம் தெரியாது கர்த்தர் என்னை தேசத்துக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார்னு. தெரியாதுன்னா என் வாழ்க்கை இங்கேயே குப்பை பொறுக்கிறதுலேயே முடிஞ்சிடும். தாத்தா பாட்டி குப்பை பொறுக்கினாங்க, அவங்களுடைய கூடாரம். அப்பா அம்மா குப்பை பொறுக்கினாங்க, இது அவங்களுடைய கூடாரம். நானும் என் தம்பி தங்கச்சிலாம் குப்பை பொறுக்கிறோம். ஒருவேளை எனக்கு கல்யாணம், எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதுவும் குப்பை தான் பொறுக்கும். ஏன் ஆசை? குப்பை பொறுக்கிறது. ஆனால் என்னை குறித்து அவருக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அந்த ஆசை மகிமையானதா. உட்காந்துருக்கிற உங்களை பார்த்து ஒன்று சொல்கிறேன், உங்கள் எல்லாரை குறித்து அவருக்கு ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. உங்கள் எதிர்காலம் பிரகாசமாக இருக்குது. எலும்பு பிரகாசி உன் ஒளி வந்தது. யாரையா பிரகாசிக்க பண்ணுவாங்க? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி. அந்த கோணியை பை போட்டு அப்படியே நடந்து போகும்போது, நாதா உங்க திருக்கரத்தின் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் சித்தம் உங்க திருக்கரத்தின் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் சித்தம். இந்த பாட்டை பாடின இடம் சபையில் இல்லை, குப்பை பொறுக்கிற இடத்துல. ஆனால் எந்த இடத்துல இருந்து பாடினாலும் உன் பாடலை ரசிக்கிற ஒருவர் இருக்கிறார். நீ பாடும் பொழுதே உன்னை தேடுகிற ஒருவர் இருக்கிறார். நான் சொல்லவா, இந்த வாழப்பாடியில் எத்தனை கோடி எவ்வளோ ஜனங்க இருக்காங்கல்ல, எவ்வளோ சத்தம் போட்டுருக்காங்களோ, எவ்வளோ பஸ் போகுது, கார் போகுது, எல்லாம் போகுது இல்லை. எவ்வளோ இந்த சத்தத்தையும் மீறி நீங்கள் நாதா உங்க நீங்கள் பாடினீங்கன்னா, ரொம்ப மொல்லமாக நாதா உங்க திருக்கரத்தில் பாடினீங்கன்னா, இந்த கார் சத்தம், பைக் சத்தம், ட்ரெயின் சத்தம், அந்த சத்தம், இந்த சத்தம், எல்லா சத்தத்திற்கும் மேலே உங்கள் சத்தம் ஒரு காதில் கணீர்னு கேட்கும். அந்த பேருக்கு புரியுது இல்லை? வாழப்பாடி மட்டும் இல்லை, எங்க இருந்து பாடினாலும். அதையும் தாண்டி இன்னொரு ரகசியம் சொல்றேன், மனசுக்குள்ள பாடினாலும் கேட்கும், இதயத்தில் பாடினாலும் கேட்கும். ஆமே. இதயத்தில் இருக்கிற வலி அவருக்கு தெரியும்னா, இதயத்தில் இருக்கிற வேதனை அவருக்கு தெரியும்னா, நீ இதயத்தில் அவரை துதிக்கிற துதியும் தெரியும்ன்ற. உண்மையாகவே நாதானா என்னன்னு தெரியாது, திருக்கரனா என்னன்னு தெரியாது, இசைக்கருவினா என்னன்னு சொல்லி சுத்தமாக தெரியாது. எங்களுக்கு தெரிஞ்சது என்னென்னா, ஒரு கிலோ பிளாஸ்டிக் எவ்வளோ, ஒரு பாட்டிலுடைய விலை எவ்வளோ, இதான் எங்களுக்கு தெரியும் இல்லையா? ஏன்னா அதுதான் எங்களுக்கு குடும்பத்தோட தொழில். ரொம்ப கலீஜியாக, ரொம்ப நாத்தடிக்கும் குப்பை, பாத்ரூம் எல்லாம் குப்பையில் தான் கொட்டுவாங்க. புழுவாக இருக்கும், அந்த குப்பையெல்லாம் அப்படி மிக்சிங்காக புழுவாக இருக்கும். பாட்டில் சாக்கடைக்குள்ளே போடுவாங்க, சாக்கடையில் இருக்கிறது இருக்கும். ஒரு பக்கம் நாய் அதுக்கு என்ன தேவையோ நாய் தேடிட்டு இருக்கும், பன்னி அதுக்கு என்ன தேவையோ பன்னி தேடிட்டு இருக்கும். ஒரு பக்கம் நாயை விரட்டிட்டு, ஒரு பக்கம் பன்னியை விரட்டிட்டு, எங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நாங்கள் கையை வச்சு எடுக்கும்பொழுது எத்தனையோ முறை அந்த கையில் அந்த பாத்திரம்லாம் ஒட்டிக்கும். இதான் எங்களுடைய வாழ்க்கை. ஆனாலும் நாதா உங்க திருக்கரத்தின் இசைக்கருவினா நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம் போ. என் கரத்தில் இசைக்கருவியா இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய இடம் குப்பை பொறுக்கிற இடம் இல்லை. என் கரத்தில் இசைக்கருவியா இருக்க வேண்டிய நீ இருக்க வேண்டிய ஒரு இடம் இருக்கிறது. அது ராஜாக்களுக்கு மத்தியில, அது பிரபுக்களுக்கு மத்தியிலன்னு சொல்லி கர்த்தர் குப்பையிலிருந்து எடுத்து சிறியவனை புழுதிலிருந்து எடுக்கிறவர், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர்.
அவர்களை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அமர பண்ணி அழகு பார்க்கிறவர். புரிஞ்சவங்க நல்ல கையை தட்டி எழும்பி பிரகாஷி, உன் ஒளி வந்தது. இப்படி சொல்றேன். குப்பை பொறுக்கும்போது பாடின பாட்டை அவரால் கேட்க முடியும்னா சபையில் பாடுற பாட்டை கேட்காமலா இருப்பாரு? யாரில் நம்புறீங்க? அர்த்தம் தெரியாம பாடின பாட்டை கேட்டு இன்னைக்கு அவரா பார்த்து இறக்கப்பட்டு என் மேலே பரிதாபப்பட்டு ரெஸ்ட் கொடுத்தாதான் உண்டு. இல்லைன்னா ரெஸ்ட்டே இல்லை. காலையில் மீட்டிங், நாளைக்கு 3 சர்வீஸ். நேற்று காலையில் தான் வேலூர் முடிச்சுட்டு காரைக்குடி முடிச்சுட்டு நேற்று காலையில் தான் சென்னைக்கு போனோம். நேற்று நைட்டு உடனே இங்கே கிளம்பி வந்தோம். நீங்கள் நைட் கிளம்பி போய் நாளைக்கு 3 சர்வீஸில் பேசணும். அவர் இறக்கப்பட்டு ரெஸ்ட்டு கொடுத்தா தான் உண்டு. ஆமீன். அடுவே தொண்டை ரொம்ப வலிக்குதேசப்பா, கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுங்கண்ணா. நீ தானடா அன்றைக்கி பாடின அப்படின்னாரு. நான் என்ன பாடினேன் ஆண்டவரேன்னு யோசிச்சு பார்த்தா தான் தெரியுது. நாள்தோறும் பயன்படுத்தும் உந்தன் சித்தம். நீ தானடா நாள்தோறும் பயன்படுத்துன்னு கேட்ட இல்லை? சும்மாவே நீ நினைக்கிறத விட நான் அதிகமாக செய்கிற தேவன். நீ கேட்குறத செய்யாமல் இருப்ப. குப்பை பொறுக்கும்போது பாடின பாட்டை கேட்டு நாள்தோறும் பயன்படுத்த அவரால் முடியும்னா, நான் சபையில் பாடுற இந்த பாடலை கேட்டும் என்னை பயன்படுத்துவார் நம்புறவங்க மட்டும் கரத்தை உயர்த்தி கண்ணை மூடி எத்தனை பேர் சொல்ல முடியும் இயேசு ரொம்ப நல்லவர்? எனக்கு கொடுத்த டைம் 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. எல்லாம் உட்காந்துருப்பீங்கன்னு ஒரு 10 நிமிஷம் எத்தனை பேர் உட்காருவீங்க? உண்மையாவா? நீங்கள் உட்காந்துருக்கிறத பார்த்தா 2 மணிக்கு முடிச்சா ஓகே தான் போல இருக்குல்ல. சரி, 2 மணிக்கு முடிச்சா எத்தனை பேருக்கு ஓகே? உண்மையாக தானே சொல்கிறீங்க, அதை போய் சொல்கிறீங்க. உண்மையாக 2 மணிக்கு முடிக்கவா? ஆமீன். சரி, கற்று உங்களை ஆஸ்வதிக்கணும். நான் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். இவங்க 1 மணி நேரத்துக்கு உட்கார மாட்டாங்க அப்படின்னு நினச்சேன். என்ன பரவாயில்ல. சரி, ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடறேன், சரிங்களா? ஆனால் அந்த 10 நிமிஷத்துக்குள்ளே உங்கள் மேலே ஒரு ஒளி இன்றைக்கி உங்களை சுற்றி பிரகாசிக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லாருக்குள்ளேயும் இல்லை. ஆமென். யாருக்குள்ள தரிசனம் இருக்கோ, யார் வாஞ்சியாக தெய்வ சமூகத்தில் காத்திருக்கிறாங்களோ, அந்த ஒளி எனக்குள்ளே வரட்டும்னு நான் இப்போ பேசும்போதே உள்ளத்துக்குள்ளேருந்து யார் ஜெபிக்கிறாங்களோ அவங்கள அந்த ஒளி இன்னைக்கு பற்றி பிடிக்க போகிறது. மதிய நேராச்சுன்னா நானும் என் தம்பி தங்கச்சிக்கெல்லாம் போயிட்டு அங்கே இருக்கிற ஒவ்வொரு வீடுகளையும் கதவை தட்டி, பையா முझे बहुत भूख लग रहा, मुझे खाने के लिए रोटी दे दो भैया அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீடாக கதவை தட்டி பிச்சை எடுப்போம். அம்மா, அப்பா, தம்பி, தங்கச்சி எல்லாருமே, தாத்தா, பாட்டி. எங்கள் தாத்தாவுடைய ஃபுல் டைம் ஜாபே பிச்சை எடுக்கிறது தான். காலையில் எழுந்து ஒரு பையன் மாட்டிட்டு பிச்சை எடுக்கிறதுக்கு போயிடுவார். ரம்ஜான் பக்ரீத் வந்துச்சுன்னா மசூதி வாசலில் போய் குடும்பமாக பிச்சை எடுப்போம். அப்பாவுக்கு அடிபட்டிருக்காது, அடிப்பட்ட மாதிரி கட்டு போட்டு போய் பிச்சை எடுப்போம். அம்மா முஸ்லீம் மாதிரி துணியை போட்டு மசூதி வாசலில் பிச்சை எடுப்போம். நான் ஒரு பக்கம் பிச்சை எடுப்பேன், என் தம்பி ஒரு பக்கம், என் தங்கச்சி ஒரு பக்கம். சாய்பாபா கோயில் வாசலில் போய் பிச்சை எடுத்துருக்குறோம். ஒவ்வொரு கோயில் வாசல்லையும் போய் பிச்சை எடுத்துருக்குறோம். பையா मुझे 1 रुपया दे दो भैया, भैया मुझे 1 रुपया दे दो, ஐயா 1 ரூபா தாங்க, 1 ரூபா தாங்கன்னு அவன் பின்னாடியே போயிருக்கிறோம் 1 ரூபா கொடுக்குற வரைக்கும். நான் அன்னைக்கெல்லாம் எனக்கு தெரியாது, கர்த்தர் எனக்கு மேன்மையான ஒரு வாழ்க்கையை வைத்திருக்கிறார், பிரகாசமான ஒரு வாழ்க்கை. ஏசு ரொம்ப நல்லவர்ல. சொல்லுவா, அவங்க முன்னாடி என்ன பிரசங்கம் பண்ணுறேன்னா, குப்பை பொறுக்கின ஒரு பையன். நான் மட்டும் இல்லை, குடும்பமே குப்பை பொறுக்கிற குடும்பம் தான். பிச்சை எடுத்தவன், கூடாரத்தில் வாழ்ந்தவன், மாட்டு சாணி அள்ளவன், மாடு மேய்ச்சி வாழ்ந்தவன். இயேசுக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, தெரியுமா? இயேசுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனால் இன்னைக்கு இந்த குப்பை பொறுக்கின மனுஷனுக்கு கொடுத்த பாடலை பாடாத சபையே கிடையாது, தெரியுமா? ஆமென். இந்த உலகம் உங்கள்கிட்ட பார்க்கறதெல்லாம் வேற. இந்த உலகம் தகுதி இருக்கான்னு பார்ப்போங்க. ஆமென். இன்டர்வியூ வைக்கும்போது நீ ஃபஸ்ட் ஸ்டாண்ட் பார்ப்பாங்க, அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் உங்கள்கிட்ட பார்க்குறது வேற. இந்த உலகம் உன்கிட்ட தகுதி இருக்கான்னு பார்க்கும், ஆண்டவர் உன்கிட்ட தரிசனம் இருப்பான்னு பார்ப்பாரு. இந்த உலகம் உனக்கிட்ட அனுபவம் இருக்கான்னு பார்க்கும், ஆனால் ஆண்டவர் அபிஷேகம் இருக்கான்னு பார்ப்பாரு. இந்த உலகம் உங்ககிட்ட திறமை இருக்கான்னு பார்க்கும், ஆண்டவர் கிருபை இருக்கான்னு பார்ப்பாரு.
எத்தனை பேர் சொல்ல முடியும் ஐயா எனக்கிட்ட தகுதி இல்லை ஆனால் தரிசனம் இருக்குன்றவங்க கையை வைத்துங்க பார்க்கலாம். ஐயா என்கிட்ட அனுபவம் இல்லை ஆனால் அபிஷேகம் இருக்கு, என்கிட்ட திறமை இல்லை ஆனால் கிருபை இருக்கு. ஆமென். இந்த கிருபை நீ யார் என்னோட அடையாளப்படுத்தும். ஒருவேளை கொஞ்ச நாட்களுக்கு உனக்கு ஆண்டவருக்கு எந்த சம்பந்தம் இல்லாமல் இருக்கலாம், ஆண்டவருக்கு உனக்கு எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கலாம். உனக்கு ஆண்டவருக்கு எந்த தொடர்பும் இல்லைன்றதால உனக்குள்ள தரிசனம் இருக்குன்னு அர்த்தம்லாம் இல்லை. நீ பறக்கிறதுக்கு முன்னாடியே உன் எலும்பு உருவாக்கும் போது அந்த எலும்போடு கர்த்தர் தரிசனத்தை சேர்த்து உருவாக்கி இருக்கிறார். உன் நரம்போடு சேர்த்து கர்த்தர் தரிசனத்தை உருவாக்கி இருக்கிறார். நீ ஒரு காலத்துல குப்பை பொறுக்குவேன்றது தரிசனம், நீ பிச்சை எடுப்பப்பான்றது என் மேல வச்ச தரிசனம். ஆமென். நீ கூடாரத்தில் வாழ்வன்றது என் மேல வச்ச தரிசனம், நீ அன்புக்காக ஏங்கவன்றது என் மேல வச்ச தரிசனம், நீ சாப்பாட்டுக்காக ஏங்கவன்றது என் மேல வச்ச தரிசனம். ஆமென். ஆனா இது எல்லாவற்றையும் ஒரு நாள் சாட்சியா சொல்லி என்னை மகிமைப்படுத்துவ, அதுவும் நான் உன் மேல வச்ச தரிசனம். புரிஞ்சவங்க நல்லா கையை தட்டி. 2008 வரைக்கும் குப்பை பொறுக்கினேன். 2012 வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா குப்பை பொறுக்கினாங்க. 2012 எனக்கு திருமணம் நடந்துச்சு. எனக்கு இன்றைக்கி 3 பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. 2012க்கு அப்புறமா தான் ரெகுலராக சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். போக போக ஆண்டவருடைய நான் பிடிக்காம தான் சர்ச்சுக்கு போனேன். எனக்கு அவரை பிடிக்கல, அவருக்கு என்னை ரொம்ப பிடிச்சது. ஆமென். அப்படி அழைப்பு எனக்கு நேராக வர ஆரம்பிச்சிச்சு. அழைப்பு வரும்போது கூடவே கடனும் வர ஆரம்பிச்சிச்சு. பயங்கர கடன், வட்டி கடன், சமாளிக்க முடியாத கடன். ஒரு 10 ரூபாய் கீழே கடன் தான் என் பிள்ளைக்கு பிஸ்கெட் வாங்கி தரலாமேன்னு சொல்லி தெருவா அலைஞ்ச நாட்கள். சென்னையில் 2500 ரூபாய் வீட்டு வாடகை. அந்த வாடகை கட்ட முடியாமல் உனக்கு வாடகை கட்டுறதுக்கே வக்கில்ல இந்த வார்த்தைலாம் கேட்ட நாட்கள். சாகலான்னு ஓடினேன். இந்த உலகம் வேணாம், நான் கடங்காரன், நான் தோத்துட்டேன், இந்த சமுதாயத்தில் நான் தோத்துட்டேன். என் சொந்தக்காரங்க மத்தியில் என் பேர் கடங்காரன், அப்பா அம்மா கிட்ட என் பேர் கடங்காரன். நல்லா இருக்கும்போது எல்லாருமே கூட இருப்பாங்க. ஆனால் நீங்கள் ஒன்றுமே இல்லாத போது கடங்காரன் ஆகி பாருங்களேன், ஒருத்தர் உங்கள் கூட இருக்க மாட்டாங்க தெரியுமா? ஆனால் நீ ஒன்றுமே இல்லாத இருக்கும்பொழுது உன் கூட இருக்கிற ஒருத்தர் இயேசு மட்டும்தான். சாகலான்னு போகிற நேரத்தில் அவனை உடைச்சி அவனை உருவாக்கி அநேகருக்கு ஆறுதல் படுத்துகிற பாடலை உன் நாவலை நான் வைப்பேன். உனக்கு நான் கொடுக்குறேன், நிறைய பாடல்களை கொடுக்குறேன். இந்த பாடல் அநேகருக்கு ஆறுதலாய் மாறும், நீ உன்னை விட்டு கொடுக்குறியான்னு கேட்டார். ஆண்டவரே, இதுவே என்னால் தாங்க முடியல, இதுவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இன்னும் வர உடைக்க போகிறீங்களா? இல்லை, இதுவே கஷ்டமாக இருக்குல்ல நம்முடைய வாழ்க்கையில், இப்போ போகிறதே கஷ்டமாக இருக்குல்ல, இன்னும் வர உடைக்க போகிறீங்களா ஏசப்பா? இன்னும் அவமானப்படுத்த போகிறீங்களா? என்ன ஆண்டவர், இன்னும் ஆட வைக்க போகிறீங்களா? ஆண்டவர் பார்த்து ஒன்று சொன்னேன், ஏசப்பா நான் அழுவுறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் அழ ரெடி. நான் அவமானப்படுறது தான் உங்களுக்கு பிடிக்குமா ஏசப்பா? நான் அவமானப்பட ரெடி. நான் ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடிக்கிறது தான் உங்களுக்கு பிடிக்கும்னா நான் கண்ணீர் வடிக்க ரெடி. நான் மற்றவங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிற்கிறது தான் ஏசப்பா உங்களுக்கு பிடிக்குமா? நான் ரெடி. என்னை கொண்டு என்ன வேணால் செஞ்சுருங்க, என்னை எவ்வளோ வேணால் உடைச்சிருங்க ஏசப்பா, என்னை எவ்வளோ உடைக்க முடியுமோ உடைச்சிருங்க. ஆனால் உங்கள் கையில் மட்டும் என்ன வச்சுக்கோங்க ஏசப்பா. ஆமென். உங்களுக்கு சொல்லவா, ஆண்டவர் நம்மளை அழ வச்சு வேடிக்கை பார்க்குறவர் அல்ல, நம்மளை அழகுபடுத்தி வேடிக்கை பார்க்குறவர். ஆமென். இந்த வார்த்தையை சொன்னேன், எவ்வளோ வேணால் உடைச்சிருங்க, ஆனால் உங்கள் கையில் மட்டும் என்ன வச்சுக்கோங்க. யாரில் சொல்ல முடியும் சொல்லுங்களேன்? என்ன எவ்வளோ வேணால் உடைங்க சொல்லுங்கள், எவ்வளோ வேணால் உடைங்க, ஆனால் உங்கள் கையில் வச்சுக்கோங்க ஏசப்பா. இன்னும் உடைகிறே நான், இன்னும் உடைகிறே உங்கள் கரத்தில் இருக்கவே ஆசைப்படுகிறே. அல்லேலூயா. யாருக்கெல்லாம் ஆசை? ஒரு கிராமத்தில் ஒரு ராஜா மாறு வேஷத்தில் அந்த கிராமத்துக்குள்ளே போயிருக்கிறாரு. என் ஜனங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆசை. அப்படி போகும்பொழுது ஒரு குயவன் ஒரு மண்ணை எடுத்து, அந்த குயவன் கைக்கு அந்த மண் வர்றதுக்கு முன்னாடி அந்த மண் இருந்த இடம் குப்பை, அப்படி தானே?
குப்பையில் இருந்துச்சு அந்த மண். அது மேலே டஸ்ட்டாக இருந்துச்சு, புழுதியாக இருந்துச்சு. அது மேலே நடந்து போனாங்க, எச்சி துப்புனாங்க. நாய் நடந்து போச்சு, நாய் படுத்துருந்துச்சு, பூனை படுத்துருந்துச்சு, கோழி படுத்துருந்துச்சு, எல்லாமே படுத்துருந்துச்சு. ஆனால் இந்த குயவன் கண்ணு மட்டும் அந்த மண் மேலே பட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு, குப்பையிலேருந்து அந்த மண் அழகாக பிரித்து எடுத்து, அந்த இருக்கிற கல் மண் எல்லாத்தையும் அழகாக தூக்கி பொறுக்கி போட்டு, அதுக்கு அழகாய் தண்ணியை ஊற்றி அழகாக அதை பிசைய ஆரம்பிக்கிறான். இது அந்த ராஜா மாறு வயசில் தூரத்துலேருந்து பார்த்துட்டே இருக்கிறாரு. என்ன பண்ணுறான் அந்த குயவன்? அவன் பிசைஞ்சு காலுக்கு கீழே கொண்டு வந்து, அது எவ்வளோ தன்னுடைய வழிக்கு கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து அந்த மண்ணுக்கு ஒரு அழகான உருவத்தை கொடுக்குறான். அழகான உருவத்தை கொடுத்த உடனே அது ஈரமாக இருக்குல்ல, செய்யும்போது ஈரமாக இருக்குல்ல. அவன் போய் அதை காய வைக்கிறதுக்காக வெயிலில் வைக்கும்பொழுது இந்த ராஜா ஓடி போய் ரொம்ப சந்தோஷம். என்னடா அது முன்னாடி மண்ணாக இருந்துச்சு, இப்போ அழகான பாத்திரமாக மாறிடுச்சு, இப்போ அழகான ஒரு உருவமாக மாறிடுச்சுன்னு ரொம்ப சந்தோஷம். ஓடி போய் அந்த ராஜா சந்தோஷத்தில் அப்படியே அதை தொட போகிறாரு பாருங்களேன். இந்த குயவன் அது ராஜான்னு தெரியாது. இந்த குயவன் ஐயா நிறுத்துங்க ஐயா, இப்போ தான் செஞ்சுருக்கிற, தயவு செய்து தொடாதீங்கன்னு சொல்லி கிட்ட ஓடி அவரோட கையை பிடிச்சி தடுக்கிறாரு. அந்த கேப்பில் கொஞ்சமோ அந்த பானை மேலே இவரோட கை ரேகைப்பட்டுறது. இன்னும் ஏன் அப்படி பண்ணிட்டீங்கன்னு அப்படி பார்த்தா உத்து பார்த்தா ராஜாவுடைய முகம். ராஜா சொல்கிறாரு, ஏய் நான் வந்து இந்த பானையை தொட்டன்னு யார்ட்டையும் சொல்கிறாதப்பா அப்படின்னு சொன்ன உடனே ராஜா போயிட்டாரு. அடுத்த நாள் விற்கிறதுக்கு அந்த பாத்திரத்தை கொண்டு போய் அந்த சந்தையில் வைக்கிறாங்க. மற்ற பாத்திரத்தை விட இந்த பாத்திரத்தோட விலை 10 மடங்கு அதிகம். ஏன் தெரியுமா? ராஜாவுடைய கை பட்டுடுச்சு. இந்த பாத்திரம் சாதாரண பாத்திரம் இல்லை, இது ராஜாவோட கைப்பட்ட பாத்திரம். விலை உயர்ந்துச்சா? ஆமென். அப்படி சொல்லுவா. அந்த நார்மல் ராஜாவோட கை ஒரு பாத்திரத்து மேல பட்ட உடனே விலை உயரும்னா, அந்த ராஜாவோட கரம் இந்த பாத்திரத்து மேல பட்டா எவ்வளவு விலை உயரும்ல? ஆமென். அதே மாதிரி தான் அந்த ராஜா, அந்த குயவன் குப்பை இருந்த எண்ணெய், டஸ்டா இருந்த எண்ணெய், புழுதில் இருந்த எண்ணெய் எடுத்து கரத்தில் எடுத்து அழகா வணஞ்சி அவருடைய கையால என்ன தொட்டாரு பாருங்களேன். ஒரு காலத்துல குப்பை பொறுக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு கர்த்தர் லெவல மாத்திருக்கிறார். யாருக்கெல்லாம் சொல்றது புரியுது? சரி, யாருக்கெல்லாம் ஆசை? எந்த குயவன் அந்த மண்ணை போட்டு நல்லா மெதிச்சாரோ அதே குயவன் இப்போ அதுக்கு ஒரு மதிப்பு கொடுத்து இதுக்கு ஒரு விலையை நிர்ணயம் பண்ணி, இல்லை இப்படி சொல்லவா, உங்களை யாரெல்லாம் மிதிக்கிறாங்களோ அவங்களே உங்களை மதிக்கிற அளவுக்கு கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் அவருடைய கரத்தில் இருந்தா. யாருக்கெல்லாம் ஆசை அவர் என்ன தொடணும்னு? எத்தனை பேருக்கு ஆசை? உண்மையா? அப்படியே கரத்தை உயர்த்தி கேளுங்களே. குயவனே நீர் என்னை தொடணுமே, உம் கரம் தினம் என்னில் படணுமே. நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். குயவனே. இந்த குயவன் கரத்தில் அந்த களிமண் வந்த உடனே, எடுத்த உடனே அந்த குயவன் எதிர்பார்த்த அந்த ஷேப் அந்த பானைக்கு, அந்த பாத்திரத்துக்கு வரல. பல முறை அந்த பாத்திரம் உடஞ்சிடுச்சு, பல முறை அந்த பாத்திரம் வீரல் விட்டு போச்சு, பல முறை அந்த பாத்திரம் அந்த மண் அந்த குயவன் எதிர்பார்த்த அந்த வடிவத்தில் வரவே இல்லை. ஆமென். ஆனால் இது வெறும் மண்ணுன்னு, என்னடா அது எப்போ பார்த்தாலும் நினைக்கிற மாதிரி வரலையேன்னு சொல்லி அது மண்ணுன்னு தூக்கி போடாமல், இந்த குயவன் அது மண் இல்லைப்பா இது பொண்ணுன்னு கரத்திலே வச்சுருந்தான். ஆமென். அப்படி தானே? எத்தனை முறை நம்ம பரிசுத்தமாக வாழணும்னு தீர்மானம் பண்ணுறோம், எத்தனை முறை தடுமாறுறோம்ல, எத்தனை முறை இனிமேல் நான் பைபிளை கரெக்டாக படிப்பேன்னு பொருத்தனை பண்ணுறோம். ஆனால் எத்தனை நாள் பைபிளை தொடாமல் இருக்கும்ல, எத்தனை முறை இனிமேல் நம்ம சமூகத்தில் வந்து ஜெபிக்கிறப்பான்னு நம்ம முடிவு பண்ணுறோம். ஆனால் எத்தனை நாள் ஞாபகமே இல்லாமல் இருக்கிறோம்ல. நம்ம இவ்வளோ தப்பு பண்ணியும் ஐயோ இது வேணான்னு சொல்லி நம்மளை தூக்கி போடாமல் நீ தான் வேணும்னு சொல்லி கையிலே வச்சிருக்கிறாருல்ல. எவ்வளோ நல்ல ஆண்டவர்ல. நீர் என்னை வனையும் போது பலமுறை கெட்டு போனேன், உன் கரம் பிடித்த பின்பும் வெகு தூரம் விட்டு போனேன். ஆண்டவரே நான் தகுதி இல்லைப்பா, நான் உண்மை இல்லை, நான் பரிசுத்தம் இல்லை, நான் வேஸ்ட், என்னை ஆண்டவரே என்ன தூக்கி போடாமல் இருக்கிறீங்கன்னா, டேய் நீ தூக்கி போடுறதுக்கு மண் இல்லடா. ஆமென். உன் வேல்யூ தெரியாத நிறைய பேர் நீ மண்ணுன்னு நினைச்சு உன்னை தூக்கி போடுவாங்க. உன்னுடைய அழைப்பு தெரியாத நிறைய பேர் நீ வேஸ்ட்னு சொல்லி உன்னை ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா உன்னுடைய அபிஷேகம், உன் தரிசனம், உன் கிருபை எனக்கு தெரியும். நீ மண் இல்லை, நீ ஒரு பொண்ணு.
உனக்கு மதிப்பு இல்லாம. அதான் இந்த வரி இப்படி எழுதுன, மண்ணென்று தூக்கி எறியாமல் பொன்னென்று கரத்தில் வைத்தீரே. ஆமா தானே? எத்தனை பேர் நம்புறீங்க? நான் வெறும் மண்ணெல்லாம் இல்ல, நான் வெறும் மண் இல்ல, நான் பொண்ணு. என்னை மிதிக்கிறவங்க முன்னாடி என்னோட கர்த்தர் மதிக்கிறவங்களாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்ப இந்த மண் மற்றவங்க கண்ணுக்கு அழுக்கா இருக்கு, அப்படிதானே? ஆமென். ஆனா இந்த குயவனுடைய கண்ணுக்கு மட்டும் அழகா இருக்கு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுதுல? இந்த குப்பை பொறுக்கின இந்த ஆரோன் பாலா எல்லாருடைய பார்வைக்கும் அழுக்கா இருக்கிறான். என்ன பார்த்துரே சாலா பாகேஷ் போத் பதுபாரா அப்படின்னுவாங்க. அப்படின்னா ஓரமா போடா உமல் நாத்தடிக்குதுறான்னுவாங்க. இப்போ மற்றவங்க கண்ணுக்கு மற்றவங்களுடைய பார்வைக்கு குப்பை பொறுக்கிறனா அழுக்கா இருக்கிறேன், அப்படிதானே? ஆமென். ஆனால் அவருடைய பார்வைக்கு நீ அழகா இருக்கடா. ஏசு நல்லவர்ல. உலகத்தின் பார்வைக்கு நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக இருந்தேன் ஐயா. உலகத்தின் பார்வைக்கு நான் அழுக்காக தெரிந்தேன் ஐயா, உந்தனின் பார்வையில் மட்டும் அழகாக இருந்தேன் ஐயா. இந்த மண்ணு வேற யாரு கையில் இருந்தாலும் அது திரும்ப குப்பைக்கு தான் போகும். இந்த மண் அந்த குயவன் கைக்கு வந்தா மட்டும்தான் கோபுரத்துக்கு போகும். நல்ல கையை தட்டி சாகலான ஓடின. இந்த உலகத்துல வாழ தகுதி இல்லை, கடனை சமாளிக்க முடியல, சரி செத்தல்லான்னு ஓடும் பொழுது, டேய் உன் மேலே வச்ச அழைப்பு நீ சாகணுன்றதுக்காக இல்லை, சாக போகிற அநேகரை என் பக்கம் திருப்புறது. உண்மையாகவே அன்னைக்கு நான் கண்ணீரோட சில பாடல்கள் எழுதினேன். யாரும் இல்லாமல் உடைக்கப்பட்டு அவமானப்பட்டு அழ வச்சு தனிமையில் சில பாடல்களை நான் எழுதினேன். ஆனால் இன்னைக்கு அந்த பாடல் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாய், ஆமேன், லட்சத்தை தாண்டி ஒரு கட்டத்தில் 100க்கு ஆசீர்வாதமாக வச்சார், ஒரு கட்டத்தில் 1000க்கு ஆசீர்வாதமாக வச்சார், அப்புறம் லட்சங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சார், இப்போ கோடிகளுக்கு ஆசீர்வாதமாக வச்சார். ஆமேன். நான் எழுதின என் தாய் உருவாகுமுன் என்கிற இந்த பாடல் அவனுடைய கிருபையில் இந்த 8 மாதத்தில் 1 கோடியை டச் பண்ணியிருக்கிறது. ஆமேன். நான் ஒரு காலத்தில் இருந்தது தெருக்கோடியில் இருந்தேன், ஆனால் இன்னைக்கு கோடிக்கு ஆசீர்வாதம். எப்படி சொல்லவா? குப்பை பொறுக்கனை என்ன கர்த்தர் பயன்படுத்த முடியும்னா உங்களை பயன்படுத்த மாட்டாரா? பிச்சை எடுத்த என்னையே கர்த்தர் உயர்த்தி வைக்க முடியும்னா பிச்சை எடுக்கணும் உள்ளே விட மாட்டீங்க, கரெக்டா? ஆமாம் தானே? குப்பை பொறுக்கணும் உள்ளே விட மாட்டீங்க, ஆமாம் தானே? ஆனால் தெரியுமா, குப்பை பொறுக்கணும் ஒரு பையன் கையில் மைக்கை கொடுத்து பேச வச்சு கேட்டு இருக்கிறீங்க. கூடாரத்தில் வாழ்ந்த என்னையே மேன்மையாக வைக்க முடியும்னா உங்களை விட்டுருவாரா? 2018 நவம்பர் மாதம் 21 கள்ளக்குறிச்சி பக்கத்தில் கிராமத்து சர்ச்சில் என்னை ஊழியத்துக்கு அழைக்கும் போது, ஏசப்பா இந்த ஊழியத்துக்கு கூப்பிட்றீங்க, ஆனால் ஒரு கடன்காரனாக இருக்கிறேன், நான் மட்டும் வரப்போகிறது இல்லை ஏசப்பா, என் கடனும் என் கூட சேர்ந்து வரப்போகுதுன்னு சொல்லி நைட்டு 11:30 மணி தெய்வ பலிபீடத்திற்கு முன்னாடி வந்து என் முட்டி போட்டு 2 கரத்தை உயர்த்தி, என்னை போய் ஊழியத்துக்கு கூப்பிட்றீங்களே ஏசப்பா, எனக்கு எந்த தகுதியுமே இல்லை, ஆனால் ஒன்று எனக்கு ஏதாவது செய்வீங்கன்னு நான் வந்து முட்டி போடல ஏசப்பா. என் நோட்டு நான் எழுதின அந்த டைரி என் கையில் இருக்குது, அப்படியே மேலே தூக்கி காட்டி, இதான் ஏசப்பாண்ணா, இதான் என்னுடைய நிலைமை, இதான் என் சூழ்நிலை, என்னை கொண்டு உங்களால் ஏதாவது செய்ய முடியும்னா செஞ்சுக்கோங்கன்னு சொல்லி அந்த ராத்திரி என் வாழ்க்கையை முழுசாக யோசிச்சுக்கிட்டு கொடுத்துட்டேன். ஆமீன். 2018 6 வருஷத்தில் 2 மாதத்தில் என் கடனெல்லாம் அடைச்சார். ஆனால் 6 வருஷத்தில் என்னை கர்த்தர் உலகத்துக்கு கொண்டு போயிருக்கிறார். நல்லா கவனிங்க. அப்பா பாஸ்டர் இல்லை, அம்மா பாஸ்டர் இல்லை, அதையும் தாண்டி எங்கள் அப்பா அம்மா இன்னும் ரட்சிக்கப்படவே இல்லை, எந்த பேக்ரவுண்டும் இல்லாத, எந்த சப்போர்ட்டும் இல்லாத ஒரு குடும்பத்திலிருந்து கர்த்தர் எடுத்து
அவரே பேக்ரவுண்டாக இருந்தார், அவரே சப்போர்ட்டாக இருந்தார், இன்னைக்கு உயர்த்தி வச்சிருக்கிறார். இன்னைக்கு எழுப்பி பிரகாசிக்க வச்சிருக்கிறார்.